வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரேமானந்த் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டிடி த நெக்ஸ்ட் லெவல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் சந்தானம் ஹீரோ ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்கார். அவர் இந்த மொக்க படங்கள்லாம் ரேப் மூலமாக கலாய்க்கிற மாதிரி ஒரு ரிவ்யூவராக இருக்கார். இப்படி இருக்க நேரத்தில் இவர் ரிவ்யூனால் நிறையா ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஒரு நாள் ஒரு ப்ரீமியர் ஷோக்கான ஒரு டிக்கெட் ஒன்று வருது. அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு இவரும் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த டிக்கெட் ஒரு ட்ராப்பு, அங்கே ஒரு பேய் இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ அந்த பேய் அந்த படத்துக்குள்ளேயே, அந்த தேட்டரில் ஒரு படத்துக்குள்ளேயே இவரை கூட்டிகிட்டு போயிட்டு இவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த படம் முடிகிற வரைக்கும் நீ இந்த படத்துக்குள்ளேயே இருந்து உயிரோடு இருந்து எல்லாரையும் காப்பாற்றினா, வில்லனை கொன்னா மட்டும்தான் நீ இந்த படத்தை விட்டு வெளியே வர முடியும். அப்படி இல்லைனா நீ இந்த படத்துக்குள்ளேயே மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. படத்துக்குள்ளே அவரோட குடும்பத்தையும் அந்த பேய் கூட்டிகிட்டு போயிடறனால நம்ம ஹீரோ அவர் குடும்பத்தையும் காதலையும் காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த படத்துக்குள்ளே போகிறாரு. அந்த படத்துக்குள்ளே நடக்கிற கதையிலேயே அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. போய் கடைசியில் எப்படி அங்கே இருக்க வில்லனை கொண்டுட்டு, கெட்டவங்களெல்லாம் கொண்டுட்டு அவர் குடும்பத்தையும் அவர் காதலையும் காப்பாற்றிட்டு வராரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிற அந்த கான்செப்ட் என்னமோ புதுசாக தான் இருந்துச்சு. ஒரு ரிவ்யூவர் அந்த படத்துக்குள்ளே போய் அங்கே இருக்க கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இவங்க வழக்கம் போல் அங்கே போய் அங்கே நடக்கிற சீனுக்கெலாம் இவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி அப்படி எடுத்துட்டாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக போச்சு. படத்தில் மொட்டை ராஜேந்திரன் காமெடியை தவிர வேறு எந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் டிடி ரிட்டர்ன்ஸு, டிடி 1, டிடி 2 இதெல்லாம் நம்ம எதுக்கு எதிர்பார்த்து போனோம்? காமெடிக்காக தான் போனோம். ஆனால் இந்த படத்தில் இவங்க அந்த காமெடியை குறைச்சிட்டு கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கண்டென்ட்டும் ரொம்ப பழைய கண்டென்ட்டாக போச்சு. அதனால நம்ம படத்தோட ஒன்றி எதுவுமே பார்க்க முடியல. படத்தில் டார்க் காமெடின்னு சொல்லி அவங்க மட்டும் தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு சிரிப்பு வரல. 1-2 இடத்துல மொட்டை ராஜேந்திரன் பண்ண காமெடியை தவிர வேறு எந்த காமெடியும் பெருசாக எடுப்படல. ஒரு காமெடி படத்தில் காமெடியே எடுப்படல அப்படின்ற போது கதை நல்லா இருந்தால் என்ன, இல்லை வேறு விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்தால் என்ன? காமெடி படத்தில் மெயினே காமெடி தானே. நம்ம அதனால தானே ஒரு படத்தை ஜானர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜானர், காமெடி ஜானர் படமே காமெடியே எடுப்படாத போது நம்ம மற்ற விஷயங்களை ஒன்றி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. மற்றபடி இந்த படத்தில் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம எதுவும் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா படத்தில் பாடல்களோ இல்லை லவ் சீன்ஸோ எதுவுமே இல்லை. படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த கதையை நோக்கியே போயிட்டுருக்கனால நம்ம அது ஒரு ஆறுதலாக இருந்தால் கூட, பாடல்கள் அந்த லவ் சீன்ஸ்லாம் இல்லாதது ஒரு ஆறுதலாக இருந்தால் கூட, இவங்க கதைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை காமெடி சீன்ஸுக்கு கொடுத்துருக்கலாம். காமெடி சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் புதுசாக யோசிச்சு நம்மளை சிரிக்க வச்சுருக்கலாம். ஏன்னா நம்ம போகும்போதே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருப்போம்? தில்லுக்கு துட்டு 1, 2, 3 அதெல்லாம் எப்படிப்பட்ட காமெடி இருக்கும் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து போனோம். ஆனால் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் காமெடி இல்லாமல் போனது மிகுந்த வருத்தம் அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. மித்தபடி இந்த படத்தில் கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பெருசாக பாடல்களுக்கு வேலை இல்லைன்றனால நம்ம வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அதுலேயும் நிறைய இடத்துல இந்த குட் பேட் அக்லியில் வர மாதிரி பழைய பாடல்கள் வந்துடுது. மித்தபடி இந்த படத்தில் நடித்தவங்க யாஷிகா ஆனந்த், ராதா, நிழல்கள் ரவி, கஸ்தூரி இவங்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன், கிங்ஸ்லி, சபா மாறன் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த நம்ம ஆள் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக இருந்தார் லொல்லு சபாவில் அவரும் இந்த படத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமெடி இருந்திருக்கும். அவரை நம்ம மிஸ் பண்ணுறோம் இந்த படத்தில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் சந்தானம் புதுசாக ஒரு மேனரிசம்னு சொல்லிட்டு ஒரு மேனரிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது நமக்கு பெருசாக ரசிக்க முடியாது இல்லாமல் போச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் 1, தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம போனோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் காமெடி இல்லாதனால இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை டிவியில் போடும்போது பார்க்கலாம். நன்றி.